போன 21ஆம் தேதி வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் வந்து எப்படி நீங்க வீட்டில் மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சி வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை வந்து ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால வந்து என் வீட்டில் வந்து என் குழந்தை வந்து ஓட்டு போட போகும்போது நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள் கிட்ட எவ்வளோ குழந்தைகள் வந்து இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்பந்தமா வந்து குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். இது வந்து சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்பந்தமா வந்து நான் இன்னைக்கு காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன். நேற்று வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இமெயிலையும் போஸ்ட் மூலியமாவும் புகார் அளிச்சிருக்கேன். இது சம்பந்தமா தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். அப்படி கமிஷனர் நடவடிக்கை எடுப்பாரு, எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் நம்புறேன். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் நீதிமன்றத்தை நாட போறேன். நன்றி, வணக்கம். நான் அது சொல்லக்கூடாது இல்லைங்களா? வற்புறுத்துறாங்க. நான் அவங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கேன். நான் டிவி கேட்ட போட்டேன்னு பொய் சொல்லி இருக்கேன். அப்படி சொல்லனால என் வீட்டுல பிரச்சனை இல்லாம போகுது. இது என்னையும் பொய் சொல்ல வச்சிருக்காங்க இல்லையா? இது இவங்க இப்படி சொல்லலன்னா விஜய் அவர்கள் இப்படி சொல்லி குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை. 5 வயசு. எனக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு தானே இந்த பிரச்சனையே வந்துச்சு. நான் 23ஆம் தேதி ஓட்டு போட போறேன்னு சொல்றப்ப தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வந்ததுனால நான் வந்து புகார் தர்றேன். இந்த மாதிரி எவ்வளவு பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க, எத்தனை பெற்றோர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கன்றது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னை மாதிரியே எத்தனை பெற்றோர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. பொய் சொல்ல வைக்கிறாங்க பெற்றோர்களை குழந்தைகள் இடத்துல. இனி தேர்தல் முடிவு வந்து எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது குழந்தைகளை இன்னியே எப்படி மென்மேலும் பாதிக்கும்ன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பேரண்ட்ஸா, கட்சிக்காரன்ற விட ஒரு பெற்றோரா வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் இது வந்து இந்த வீடியோஸ் வந்து பரவாம தடுக்கிறதுக்கு வேண்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இது பேசின விஜய் அவர்கள் மீதும் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலியமா நடவடிக்கை எடுக்கணும். பிஎன்எஸ் நான் நியூஸ் பார்ப்பேன், நான் வீட்டில் நியூஸ் பார்ப்பேன். அப்ப டிவியில வந்து அதான் அந்த பரப்புரை நிகழ்வு நான் செல்போன் காட்டுறதில்ல. வீட்டில் நியூஸ் பார்க்கறப்ப அந்த பரப்புரை மூலியமா பார்த்தப்போ ஒரு டைம் பார்த்தது தான். அவன் கொஞ்சம் விஜய் ரசிக்கிறவன், அதனால கொஞ்சம் மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு அவன் மனசுல. வேற ஒண்ணும் இல்ல. 5 வயசுங்க. எதுங்க? அது குழந்தைங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ண. நான் இப்படி போய் பண்ண முடியும்? 1098க்கு வந்து நான் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு ஏதோ அபியூஸ் வந்துச்சு. நான் அதனாலதான் காவல்துறைக்கு வந்து புகார் சொல்ல வரேன். கரெக்டு தாங்க. முதல்ல நான் எலெக்ஷன் கமிஷன் அதாவது வந்து இத பேசினவர் மேல முதல்ல தப்புங்க. அதை தடுக்காம விட்ட சைபர் கிரைம் மேலேயும் தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்காத எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் தப்பு. இந்த தப்பை நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இது அவங்க மேற்கொண்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னா நான் நீதிமன்றத்தை நாட போறேங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவே ஒரு 10-15 பேர் பக்கம் இதே பிரச்சனை தான். அவங்க வந்து வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க, வேற வேற கட்சியில இருக்கக்கூடியவங்க, ஓட்டு போடுறவங்களும் சரி, பொது வெகுஜன மக்கள் தான். அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மா வந்து நீங்க பேசாம அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி என்ன, அதாவது பேசாம அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தைகளோட அடம் பிடிக்கிறாங்க. அடத்தினால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்களா அவங்களுக்கு அப்படின்றாங்க. அது மாத்தினது யாரு? குழந்தைகள் சொல்லிதானே மாத்தினது. குழந்தைங்க கிட்ட யாரு பதிய வச்சது? பிஞ்சு மனசுல நஞ்ச வச்சது யாரு சொல்லுங்க?
விஜய் தானே. ஆமா, இது சொல்லி தூண்டி விட்டது யாருங்க? அது டிவிக்கு விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு தானே சொல்லி இருக்காரு. அதை சொல்லி தானே கிண்டர் ஜாய் சாக்லேட், டைரி மில்க், Dress இது எப்படி எப்படி நீங்க அடம் அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிச்சி விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு இருக்காரு. இல்ல, அது நான் தான் ப்ரூஃப். எங்க வீட்லயே இருக்காங்க. கண்டிப்பா உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் இப்போ அவங்க பாட்டி கிட்ட சொல்லி டூர் கூட்டு போக சொல்லியிருக்கேன், அவனை சமாதானப்படுத்துறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் டிவி கேட்க ஓட்டு போட சொல்றீங்களா? எனக்கு 23ஆம் தேதி நான் ஓட்டு போட போறப்ப தான் எனக்கு இந்த பிரச்சனையே நடந்துச்சு. The Chennai Silks in Mega Summer Sale.